தோசை வந்து யாருமே பழைய சாதத்தில் பண்ணதுன்னே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்குது. சட்னியோட வச்சு சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே பிளேட்டை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாங்க. வீடியோ உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க. பார்க்குற அனைத்து நல்ல உள்ளவங்களும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மிஞ்சி போன சாதம் இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம பட்டாணி, கடலை பருப்பு எல்லாம் போட்டு நீங்கள் பண்ண போகிறாங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வடித்த சாதத்தில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாங்க. சாதம் வந்து மிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கணுங்க. அரை மிக்சிங் பவுல் எடுத்துக்கேன். இதில் வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாங்க, காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. அப்புறமா 2 துண்டு இஞ்சி, பட்டாணிங்க, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கடலை பருப்புங்க. ஒரே மிக்சி சாரில் பிடிக்கல அப்படின்னா 2 சாராக அரைச்சிக்கோங்க. பிடிக்காது 2 சாராக அரைச்சிக்கலாம். அப்புறமா இதில் கொஞ்சமாக சீரகங்க, சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன். பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம பட்டாணிலாம் சேர்க்குறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் இன்னும் கொஞ்சமாகவே எடுத்துக்கலாம். அடுத்தது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். 2 திருப்ப அரைச்சிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி அரைக்கணும். அரைச்சிக்கலாம். குறகுறப்பாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம கொஞ்சம் இந்த திட்டு அரைச்சாதான் அடை தோசை மாதிரி நல்லாயிருக்குங்க. சாதம் மிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து மிச்சம் இருக்கிறதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி திட்டு அரைச்சிக்கோங்க. அதையும் மிக்ஸ் பவுலில் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் வளைச்சி எடுத்துக்கலாங்க. வளைச்சி எடுத்து இந்த மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு அரைச்சி ஊற்றிடணுங்க. இதில் வந்து ஒரு 1/2 கப்பு அரிசி மாவுங்க. அரிசி மாவும் போடணும். போட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்ல பெயிண்டி கொடுக்கும். அதனால் ரெடிமேட் மாவு தான் போட்டிருக்கேன். இது போட்டுக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. மாவு தந்துடி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூளுங்க. மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியாச்சு. மிக்சி சார் அலம்பிக்கலாம். 1/2 டம்ளர் கான் ஊற்றிருக்கேன். கான்லன்னா அப்புறமா ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி அலம்பி நம்ம ஊற்றிக்கலாம். கரண்டியை போட்டு கரைக்கினாலும் கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கையை விட்டு கரைக்கினாலும் கரைச்சிக்கோங்க. ஒரு கப்பு பட்டாணி எடுத்துனா 2 கப்பு சாதம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. புதினா மல்லித்தழை சட்னி. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கட்டியாக இருக்குது. சாதம் போட்டதுனால நமக்கு தயிர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாங்க. அப்படியே நம்ம சாப்பிடலாம். மொத்தத்தில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருங்க.
நீ அரைக்கும் போது ஊற்றினாலும் சரி, லாஸ்ட்டில் ஊற்றினாலும் சரி, இந்த மாதிரி ஊற்றிக்கங்க. அவ்வளோதான். சூப்பராகிட்டு தயாராகிடுச்சு மாவு. இந்த அளவுக்கு திக்கான பதத்துக்கு இருக்கணும். நம்ம கையை போட்டு கரைக்கிறத விட, கரண்டியை போட்டு கரைக்கிறத விட கையை போட்டு ஈஸியாக கரைச்சாச்சுங்க. இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கிடலாம். அரைச்சிட்டு நம்ம சுடலாம். இந்த அளவுக்கு பதமாக இருக்கணுங்க ஊற்றுறது. ரெடி ஆயிடுச்சு. சட்னிக்கு ரெடி பண்ணலாம். இப்போ சட்னிக்கு வந்து நம்ம தேவையான பொருளை ஆட் பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 குண்டு அரிசிங்க, அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சிங்க, இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கோங்க, தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு, எல்லாத்தையும் போட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். சட்னி வந்து அரைச்சி வச்சுங்க. ஒரு மிக்ஸிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கட்டியாக வைக்கணுங்க இது சட்னி. வந்து நம்ம அடை மாதிரி சுட்டு எடுக்கப்புறம் தண்ணி நம்ம வச்சுன்னா உங்களுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க. ஒரு தாளசம் பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடுகுங்க, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், இது வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை அவ்வளோதாங்க. சட்னி தாளித்து வச்சு இப்போயும் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சட்னி ரெடி. சட்னி ரெடி. சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடை தோசை பண்ணி எடுத்துக்கலாம். சட்னி எம்மி சட்னி ரெடிங்க. அடை தோசைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிடலாங்க. ஒரு ஃப்ரை பேனு, அதில் என்னைக்கா ஆப்பக்கடாயி இந்த மாதிரி இதில் ஊற்றிக்கோங்க. அதில்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவாவில் ஊற்றிக்கோங்க. நம்ம இரும்பு கடாய் பெரிய கடாய் இருந்துனாக்கா அதில் நல்லா தட்டு தட்டுத மாதிரி இருந்ததுன்னா அதில் ஊற்றிக்கோங்க. என்ற குழிய உள்ள கடாய் தான் இருக்குது, தட்டு மாதிரி உள்ள கடாய் இல்லை. அதனால் நான்ஸ்டிக் தவாவில் ஊற்ற போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டேங்க. அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ மனம் சூப்பராக இருக்குங்க. பட்டாணி போட்டுக்கனால மனம் சூப்பராக இருக்குது. அப்படியே ஊற்றி வச்சுக்கலாம். கொஞ்சமாக அடியில் சீரகம் எள்ளு எதுனாலும் போட்டுக்கலாம். அதில் நீங்கள் அப்படியே சுடலாம். மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும். நல்லா வேகட்டும். அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. வாவ், ஒரு கப்பு வடித்து சாதத்தில் எவ்வளோ எம்மியாக பண்ணி வச்சு பாருங்க. நல்லா வேகட்டும். நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். வடித்த சாதத்தில் இப்படி தோசை அப்படிமான்னு நினைக்காதீங்க, சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிடுதாங்க. வேகட்டும். மூடி வச்சு 2 நிமிஷம் வேக விட்டு நம்ம எடுக்கணுங்க. நல்லா மொறுன்னு வேகணும். அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க.
அப்போ தான் நல்லா சூப்பராக வெந்து கிடைக்குங்க உங்களுக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் பருந்தோசை மாதிரியும் சுடலாம், குழிப்பணியாரம் மாதிரியும் சுடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு தோசை சுட்டாச்சு, அடுத்தது ஒன்று போட்டுக்கலாம். கொஞ்சம் திண்ணமாகவே சுடுங்க, நைஸாக சுடணுனாலும் சுடலாம். கொஞ்சம் திண்ணமாக சுட்டாக்கி நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்குங்க. இப்போ ஒரு சைடு வந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுங்க, நல்லா மொறுமொறுன்னு கிடைக்குங்க. வடித்த சாதத்தில் இந்த மாதிரி செய்ய முடியுமான்னு நினைக்காதீங்க, சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. மொறுமொறுன்னு கிறிஸ்பியான தோசை ரெடிங்க. தோசை வந்து யாருமே பழைய சாதத்தில் பண்ணதுன்னே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்குது. சட்னியோட வச்சு சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே பிளேட்டை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். டின்னர் சாப்பிட்டு பார்க்கலாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. வா, நல்ல மொறுமொறுப்பாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நல்ல மொறுமொறுப்பாக இருக்குங்க, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குங்க. யாரும் பழைய சாதத்தை போட்டு பண்ணுறதுனே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்குங்க. எம்மியாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.